அல்லேலூயா. 73:23 சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். அல்லேலூயா. இந்த உறவை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவை வளர்ப்பதற்கு ஒரு 5 காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? 1, கான்டாக்ட், இன்டிமெசி, அந்த தொடர்பு. 2வது டச். என்ன டச்சு? டச். 3வது ரீடிங். 4வது 0 லெவல் டிஸ்ட்ராக்ஷன். 5வது ஒபீடியன்ட். We need to develop our relationship with God. Contact, touch, reading, 0 level distraction, obedient. இதில் கான்டாக்ட், தொடர்பு ஆண்டவருக்கு நமக்கும் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது இடைவெளி இல்லாமல் என்ன செய்யணும்? அந்த தொடர்பு இருக்கணும். அதுக்கு தான் நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சீசர்களை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். நெருக்கமான உறவுக்கு ஒரு தனி இடம் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 2வது டச். டச் அப்படின்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படி நம்ம அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். டச் அப்படின்னா இதை நீங்கள் உலக பிரகாரமாக யோசிக்கக்கூடாது. அவன் அவங்களோட டச்சில் இருக்கிறான் அப்படிம்பாங்க, தொடர்பில் இருக்கிறாம்பாங்க. ஒரு நெருக்கமான ஒருவரை பற்றி கேட்டோம்னா அவங்க எனக்கு ரொம்ப தெரியாது, அவன் தான் டச்சில் இருக்கான், அவன்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படிம்பாங்க. இந்த டச் அப்படின்னா தேவனோடு இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக இருக்கிற ஒரு அனுபவம். அப்படி இருக்க முடியுமா? அது இருக்கிறதுக்கு அதுதான் நமக்கு பாடல், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், வேத தியானம், ஆராதனை, இந்த உபவாச ஜபம், செய்தி, இதெல்லாம் நமக்கு உதவி செய்யுது. இப்போ நமக்கு ஆராதனை நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெறும் 1.5 மணி நேரம், சாயங்காலம் இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம். இப்போ நான் கேட்குறேன், இது மட்டும்தான் தேவனோடு நம்ம டச்சில் இருக்கிறதுக்கு உதவி செய்தா? இதுதான் இந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் தேவனோடு நான் இருக்கிறேன். மற்ற நேரத்தில் அவரோடு இருக்கிறதுக்கு என்னால் முடியுமா? முடியும். 2 மணி நேரம் ஆராதிச்சுட்டு போறதுனால நான் வாழ்நாள் முழுவதும் அவரோடு இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரோடு நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிங்க. சபையில் ஒரு 2 மணி நேரம் ஆராதனை வச்சிருக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் 24 மணி நேரமும் நான் தேவனை ஆராதிக்க முடியும். அது எப்படி? 24 மணி நேரமும் நம்ம வைக்கிற மாதிரி ஒரு 12 மணி நேரம் ஜபம், ஒரு 30 மணி நேரம் ஜபம் அப்படி அல்ல. ஒரு நேரத்தை நியமிச்சு, நோட்டீஸ் அடிச்சு, வால் போஸ்ட் அடிச்சு, சபையை திரட்டி உட்கார வச்சு, ஆளுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடத்தி கொண்டு போய், இதுவல்ல. 24 மணி நேரமும் நான் தேவனை ஆராதிக்க முடியும். எப்படின்னா அதான் சொல்லித்தரேன், கவனிங்க. தேவனை 24 மணி நேரமும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பாத்தீங்களா? இது நான் அவருக்கு செலுத்துற ஒரு பெரிய ஆராதனை. அவரை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாலே அது ஒரு ஆராதனை தான். நான் உட்காந்து முழங்கால் போட்டு ஒரு பாட்டு பாடி புஸ்தகத்தை எடுத்து பாட்டு பாடுறது தான் ஆராதனை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என் நினைவில் எப்போதுமே இருக்கிறார்ல. போக்கிலும் வரத்திலும், அமரும் போதும், உண்ணும் போதும், உட்காரும் பொழுதும், தூங்கும் பொழுதும், படுக்கையில் புரண்டு எழும்பும் பொழுதும், எல்லா நேரத்திலையும் என் நினைவில் தேவன் இருந்தாலே நான் அவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கைதட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தேவையெல்லாம் நீதான் ஐயா, ஜீவனுள்ள நாட்கள் படுக்கையிலும் நினைக்கின்றேன், நடு இரவில் தியானிக்கின்றேன், படுக்கையிலும் நினைக்கின்றேன்,
கர்த்தரை நான் நிறுத்துறேனோ அப்பெல்லாம் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு அர்த்தங்க. இப்ப சொல்லுங்க, 24 மணி நேரம் ஆராதிக்க முடியுமா முடியாதா? அல்லேலூயா. அவரை நினைச்சுக்கிட்டு இருப்பது ஒரு புரியுதா அந்த ரகசியம்? அவரை திங்க் பண்ணிக்கிட்டு என் சிந்தனையில போட்டு அப்படியே நான் அவரையே நான் மைண்ட்ல வச்சு யோசித்து தியானிச்சு நினைக்கிறேன் பாருங்க, இது ஒரு ஆராதனைங்கிறத சபை புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ஒரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு நீங்க லீவ் போடவே கூடாது. லீவ் போடவே கூடாது. சிலர் பண்ற தவறு என்னன்னா, சனிக்கிழமை உபவாச ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அதனால இன்னைக்கு நம்ம தனி ஜபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சபையில போய் தான் நான் உட்காடுறேன்னு, அவர்கிட்ட தான் நான் உட்கார போறேன், இதுல என்ன இருக்கு, இதுல தனி ஜபம் எதுக்கு அப்படின்னு சிலர் லீவ் போடுற கேஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த சனி ஞாயிறு வந்தா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு போய் நான் உட்காந்து ஜெபிக்க வேண்டாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது தவறுன்ற, அது தவறு. உங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு உங்க தனி ஜபத்தை விடாம நீங்க அதை தொடர்ந்தீங்க? ஒரு நாளும் அந்த விஷயத்துல நீங்க கவனக்குறைவா இருக்கவே கூடாது. ஏன்னா நல்லா கவனிங்க, இது ஒரு செயின் மாதிரி. எந்த அளவுக்கு இடைவெளி இல்லாம தேவனோடு நேரம் செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவ பிரசனத்தை நீங்க சுமந்து செல்வீங்க. அதே மாதிரி தேவ பிரசனம் எந்த அளவுக்கு உங்களோடு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க விடுதலையா இருப்பீங்க. சொல்லுங்க, பிரசன்னம், விடுதலை. நீங்க எந்த அளவுக்கு நேரம் செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரசன்னத்தோடு சுமந்து கொண்டே இருப்பீங்க. பிரசன்னத்தை எந்த அளவுக்கு தேவ பிரசனம் உங்களுக்கு நிரம்பி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க உள்ளான வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க அப்போ நேரம் செலவழிக்கிறேன்னா பிரசன்னத்தை நீங்க இழக்க நேரிடும். பிரசன்னத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க விடுதலைங்கிற நிலைமையில இருந்து சிறையிருப்புக்குள்ள போயிருந்தீங்க. கவனிங்க, ஒன்னு பிரசன்ஸ் ஆர் பிரிசன், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? பிரசன்ஸ் அப்படின்னா தேவ சமூகம், பிரிசன் அப்படின்னா கைதி. அதாவது ஒன்னு நீங்க தேவ பிரசன்னத்துல இருக்க முடியும், இல்லைன்னா அந்த பிரசன்னம் இல்லைன்னா நீங்க சிறையிருப்புக்குள்ளதான் போக நேரிடும். சிறையிருப்புனா உங்க வாழ்க்கையில பிசாசு அப்படி அல்ல, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல. பிரசன்னம் இல்லாட்டாலே அது எனக்கு ஒரு சிறையிருப்பு தான். அது நமக்கு ஒரு சிறையிருப்பு தான். நீங்க சிறைக்குள்ள உங்களை தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சிறைக்குள்ள உங்களை பிடிச்சு உங்களை விலங்கு போட்டு தள்ளன அவசியம் இல்லை. ஒரு நாளில் நீ தேவ சமூகத்தில் அமர தவறி அன்றைக்கு தேவ சமூகத்தை நீ இழந்தா அது அன்னைக்கு உன்னுடைய வாழ்நாளில் ஒரு சிறையிருப்பு நாள். பிரசன்னம் வாழ்க்கையில இல்லாட்டாலே நீ எங்கதான் இருக்கன்னு அர்த்தம். தேவ சமூகத்தை நீ சுமந்துகிட்டு போனா உன்ன மாதிரி விடுதலை பெற்ற ஆள் உலகத்துல யாருமே இல்லை. அதனால தாங்க, அதாவது சிலர் வாழ்க்கையில வெளியில இருந்தும் சிறைக்குள்ள இருக்கிறவர்கள் உண்டு, சிலர் சிறைக்குள்ள இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், சிலர் விடுதலையோடு வெளியே இருந்தும் சிறைக்குள் இருக்கிறவர்கள் உண்டு, சிலர் சிறைக்குள் இருந்தும் விடுதலையோடு இருக்கிறவர்கள் உண்டு. பவுல மாதிரி ஆட்களை சிறைக்குள்ள போட்டாலும் அவன்கிட்ட போய் பவுல் நீ ஜெயில இருக்கன்னு நம்ம சொன்னாதான் அவனுக்கு தெரியும். அவங்கள பொறுத்த வரையில சிறையும் இயேசு ராஜாவுடைய அறை என்கிற நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. அவருடைய நினைவில் எங்கேயுமே நான் ஜெயில இருக்கிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் கேட்டுக்கொண்டதே இல்லை. ஏன்னா தேவ சமூகத்தோடு வாழ்கிற ஒரு மனிதனுக்கு உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு அந்த இடத்தினுடைய சொகுசோ அந்த இடத்தினுடைய பாதிப்போ அவன் இருதயத்தை பாதிக்கிறதே கிடையாது. வெளியில இருந்து சிறையில் இருக்கிறவர்கள் உண்டு, உள்ள இருந்து விடுதலையா இருக்கிறவங்க உண்டு. ரெண்டுக்குமே காரணம் தேவ சமூகம் மட்டும்தான். அதனால நீங்க இந்த டச் அப்படிங்கிற அனுபவம், அதாவது அவரோடு இருக்கிற நெருக்கம், எப்பொழுதுமே அவரை நினைக்கிற நினைவு, இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். மூணாவது என்ன சொன்னேன்? ரீடிங். 119 சங்கீதம் 97 வசனம், 119
19:97 வாசி. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். ரீடிங் த பைபிள் ஆர் மெடிடேஷன் த பைபிள். ரீடிங் அப்படின்னா வேதத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. கவனிங்க, முதல்ல சொன்ன சமூகம், பாதம், அவருடைய பாதத்தில் அமருகிற அனுபவம். இப்போ வேதத்துக்கும் எனக்கு இருக்கிற உறவு அது ரொம்ப நெருக்கமா இருக்கணும். வேதத்துக்கு அதிக நேரம் கொடுக்கிறவங்க அவர்கள் தேவனோடு இருக்க முடியும். வாசிப்பது மட்டுமல்ல, வாசிப்பதும் தியானிப்பதும் கோடிட்டு அதை மார்க் பண்ணுவதும் டைரியில் குறிப்பதும், இப்படிப்பட்ட இந்த அனுபவம் இருக்கு பாருங்க, இது அவர்கள் தேவனோடு நெருங்குவதற்கான ஒரு வாய்க்கால். இப்போ வாசித்த வசனத்தை ERV-ல நான் வாசிக்கிறேன், இருந்தா போடு ராஜா. இப்போ வாசித்த அதே வசனம் ERV-ல நான் வாசிக்கிறேன். நீ முதல்ல வாசி, மறுபடியும் அதை வாசி. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். அதை அப்படியே வச்சிரு. இப்போ பாருங்க, நான் வாசிக்கிறேன், ERV-யை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் கவனிக்கணும், நான் உமது போதனைகளை நேசிக்கிறேன். எல்லா வேளைகளிலும் நான் அவற்றை குறித்து பேசுகிறேன். இருக்கா? ஓகே. அதே ETP இருக்கா? அதே ETP டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க, ஆண்டவரே, அதுல இல்ல நினைக்கிறேன், நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்தனை பற்று கொண்டுள்ளேன், நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது உறவு அப்படின்னாலே இரு பக்கங்கள் உண்டு. என்ன பக்கம்? எத்தனை பக்கம் உண்டு? இப்ப கணவன் மனைவி அவங்களுடைய உறவுக்குள்ள இரு பக்கம் உண்டு. ஒரு பக்கம் கணவன், அதனுடைய மறுபக்கம் மனைவி. இந்த இரு பக்கமும் சேர்ந்ததுதான் உறவு. வருகிறது உறவுனா ஒரு பக்கத்தோடு நின்றக்கூடாது, அதுக்கு பேர் உறவு கிடையாது. சொல்லுது புரியுதா? இரு பக்கம் இருக்கணும் உறவுக்கு. அதே மாதிரிதான் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவுல இரு பக்கம் உண்டு. ஒரு பக்கம் அவர் இருக்காரு, இன்னொரு பக்கம் நான் இருக்கேன். இப்போ நான் அவரோடு பேசுறது இது ஒரு பக்கம்னா, அவர் என்னோடு பேசுவது அது இன்னொரு பக்கம். ஜெபம் நான் அவரோடு பேசுகிற ஒரு பக்கம், வேத தியானம் அவர் என்னோடு பேசுகிற இன்னொரு பக்கம். இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் உறவு. இந்த ரெண்டும் சேர்ந்தா தான். இப்போ ஒரு ரெண்டு பேர் சந்திக்கிறீங்க, ஒரே ஆளு 3/4 மணி நேரம் சல 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 சலன்னு பேசிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு வரட்டா அப்படின்னு போனா எப்படி இருக்கும்? ஆனா அப்படி கேஸ் இருக்கு. நம்ம இவ்வளவு சலிக்கிறோம். சில ஆட்கள் போன் போட்டாங்கன்னா நம்மளை பதில் சொல்லவே விட மாட்டாங்க. ஆனாவில் ஆரம்பிச்சு அக்கனாவில் முடிச்சுட்டு வச்சிட்டுமா முடியுமாங்க. நம்ம டிங் 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 டிங். இது இந்த கம்ப்யூட்டர் கால் வரும் தெரியுமா? இந்த BSNL பில்லு, இந்த கேஸுக்கு கம்ப்யூட்டர் கால் வரும் தெரியுமா? அங்கேருந்து ஒரு அக்கா பேசுவா தெரியுமா? அவன் நம்ம சொல்றதை காதுலயே வாங்க மாட்டான். அன்பான BSNL வாடிக்கையாளர்களே, உங்களுடைய BSNL 23/1/121 இந்த மாதத்துக்குரிய கட்டணம் 505 வருகிற 20ஆம் தேதிக்குள் கட்டி முடிக்குவோம். ஹலோ ஹலோ, இப்படி நிறைய நீங்க சிரிக்கீங்க. நிறைய குடும்பம் இந்த லட்சணத்துல இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையும் இந்த லட்சணத்துல இருக்கு. அது என்ன? நான் தான் பேசுவேன், அவர் பேசக்கூடாதா? இது உறவு அல்ல. நானும் பேசுவேன், அவரும் பேசுவா. ஆமென் சொல்றீங்களா? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும். அப்போ உறவுல எத்தனை பேர் பேசணும்? 2 பேர். இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரே ஆளு பேசுவதுக்கு பேர் உறவு அல்ல.
இப்போ நான் பேசிட்டேன், ஜெபிச்சு முடிச்சிட்டேன், அதுக்கு பிறகு வேதத்தை திறந்தா அது யார் பேசுறா? முழங்கால் போட்டா யார் பேசுறா? வேதத்தை திறந்தா யார் பேசுறா? இந்த ரெண்டும் இருந்தா தான் அது உறவுங்கிறதுக்கு அடையாளம். நானும் பேசுவேன், அவரும் பேசுவாரு. முழங்கால போட்டு கண்ணை மூடுனா நான் பேசுறேன், கண்ணை திறந்து பைபிளை திறந்தா அதுல அவர் என் கூட பேசுறாரு. இதுக்கு பேர் தான் இன்டிமசி. ஹல்லேலூயா. இந்த ரெண்டும் சரியா இருக்கணும். அதுக்கு அப்போ இந்த வேத ரீடிங் த பைபிள், வேதத்தோடு நம்ம அதிக நேரம் செலவழிக்கணும். இந்த வேதத்தோடு அதிக நேரம் செலவழிக்கிறவனுடைய வாழ்க்கை லட்சணம் பார்த்தாலே தெரியும். அவன் முகரையை பார்த்தாலும் தெரியும், அவன் பைபிளை பார்த்தாலும் தெரியும். பைபிளோடு வேதத்தோடு அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வேணும். கடமைக்காக தொட்டுட்டு கடமைக்காக 5 வசனம் வாசித்துட்டு இந்த மாதிரி கலைகள் இந்த சபையில் யாருமே இருக்கக்கூடாது. ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும். இந்த பாருங்க, இந்த ஒரு ஒரு உங்களுக்கு பிரியமான உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான நபர் ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க, உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு அது தெரு லைட்டாக இருந்தாலும் அப்படி விரிச்சுக்கிட்டு அப்படி போய் வாசிப்பீங்க தெரியுமா? அந்த நாட்களில் ஃபோன் கிடையாது, இன்லேண்டு லெட்டர் அப்படின்னு ஒன்று உண்டு. தூரத்துலேருந்து லெட்டர் வரும், வீட்டில் கரண்ட் கிடையாது, சிம்னி லைட்டு தான் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் போல வாசிக்க முடியாது. அப்போ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அந்த அவங்க கடிதத்தை தூக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் யோசிக்காமல் அந்த தெரு லைட்டுக்கு இப்படியே கொண்டு வந்து குறுக்க எவன் வாராலாம் பார்க்க மாட்டாங்க, இப்படியே இப்படி ஒட்டி இப்படி வாசிப்பாங்க. ஏன்னா அவர்கள் விரும்புகிறவர் அனுப்பின அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஆவல் அவங்களுக்கு இருக்கு. என்னை நேசிக்கிறவர் எனக்கு எழுதி கொடுத்த ஒரு கடிதம் தான் இந்த வேதம். இந்த வேதத்தில் எனக்கு என்ன சொல்றாரு, என்னை குறித்து என்ன சொல்றாரு, இதுக்கு நீங்க அதிக நேரம் செலவழிங்க. இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஸ்பெண்ட் பண்ண பிள்ளைங்கள்லாம் சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணதுக்காக சந்தோஷப்படுறேன், ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் எதுக்கு செலவழிக்கிறீங்க, அதான் பாயிண்ட். அந்த நேரத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துங்க? அப்படியே சும்மா இந்த புத்தர் மாதிரி அப்படியே உட்காந்து கையங்காலம் கட்டி போட்டு தோல அப்படி இல்லை. அந்த நேரத்தை நான் சொல்கிறேன் இதுக்கு செலவழிங்க, இதில் உட்காருங்க, உட்காந்து இதை விரிங்க. ஏன்னா இதை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சி தெரியும். உங்கள் குறுகின நாள்லேயே உங்களுடைய முதிர்ச்சி, உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வேதத்துக்கு நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கணும். இது உங்களை வளர்க்கும். சொல்லுங்க, இந்த பைபிள் இது என்ன வளர்க்கும். காலைல சாப்பிட்டீங்களா, மதியம் சாப்பிட்டீங்களா, நைட்டு, இனிமே, நேற்று, முந்தானத்து, நாளைக்கு சாப்பிட்றோம். ஏன்னா சாப்பிட்டா தான் நான் வளர முடியும். அது எனக்கு ஒரு பலனை கொடுக்கு இல்லையா? உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருக்கான் பாருங்க, இந்த ஆத்துமா, இவனை வளர வைப்பது தான் இந்த வேதம். சொல்லுங்க, இவன் மட்டும் வளர்ந்தா போதாது, இவன் வளரணும். சொல்லுது புரியுதா? சும்மா வளர்ந்துருக்கான் பாரியா, வளர்ந்துருக்கான் பாரியா, என்னையா அப்புறம் அப்படி சொல்லக்கூடாது. இவன் மட்டும் வளர்ந்தா போதாது, யார் வளரணும்? உள்ளவே வளரணும். இவன் வளர்றதுக்கு ஒரு நாளைக்கு 3 + 2, புரியலையோ? காலை மதியம் இரவு, அதுக்கு இடையில சின்ன கேப்பு, அந்த பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கேப், ஒரு கடியும் ஒரு குடியும். இதெல்லாம் இவனை வளர்க்கறதுக்கு என்ன பண்றீங்க? இதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? எல்லாருக்கும் தனித்தனி பைபிள் இருக்கா? பிள்ளைகள் எல்லாருக்கும் தனித்தனி பைபிள் இருக்கா? எல்லா வீட்லயும் தனித்தனி பைபிள் இருக்கா? இருக்கிறது போக எக்ஸ்ட்ரா ஒரு பைபிள் வச்சிருங்க. எவனா சொந்தக்காரன் வருவான்ல, அவன் கையில் கொடுத்து என் கூட ஒழுங்கா சர்ச்சுக்கு வா. எல்லா வீட்லையும் எக்ஸ்ட்ரா ஒரு பைபிள் இருக்கணும். உங்க வீட்டு ஆட்களுக்கு போக கூடுதலாக ஒரு வேதம் இருக்கணும். வேணும்னா சொல்லுங்க, நான் தாரேன். வச்சிருந்து சொந்தக்காரன் எவனு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தான்னா, இங்கே வா, குளிச்சுட்டியா, கிளம்பிட்டியா, ட்ரெஸ் வந்தா அப்படி பைபிள் அப்படி வா, என் கூட வா, அறமெல்லாம் வண்டி ஏறு. ஒன்று அவன் தொடர்ந்து வந்து ஆலயத்துக்கு வருவான், இல்லை அதுதான் அவனுடைய கடைசி நாள். அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய கலங்கமில்லாத 1 பேதுரு 2:3 ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வேதத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு நேரம் செலவழிக்கணும், அந்த அளவுக்கு நீங்க வளருவீங்க, அந்த அளவுக்கு நீங்க ஞானவான்களாய் மாறுவீங்க. அப்படிங்க,
நீங்க உலக பிரகாரமான அறிவில் நீங்க குறைவுள்ளவர்களா இருப்பதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வேதத்துக்கு நீங்க நேரம் செலவழிக்க காலமாக நீங்க ஒரு ஞானவான்களாக பேதைகளை ஞானவானாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு மகத்துவம் இந்த வேத புத்தகத்துக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த வேதத்துக்கு நீங்க நேரம் செலவழிக்க ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது எதை அனுப்பினாருங்க? வார்த்தையை அனுப்பினார். வார்த்தையை அனுப்பிதான் உலகத்தை உண்டாக்கினார், வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு நீங்க நேரம் செலவழிக்க உங்களுக்கானத தேவன் உண்டாக்கி கொடுப்பார். இங்க இதை வச்சு தாங்க இவ்வளோ பெரிய உலகத்தை சிருஷ்டித்த தேவன் உனக்கு தேவையானதையும் உண்டாக்கி கொடுக்க போதுமானவர். இந்த வார்த்தைக்கு நீ நேரம் கொடுக்கும் பட்சத்தில் இது உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நீ போகிற திசை தெரியாம என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, படிப்பு விஷயத்துல, குறிப்பா திருமண விஷயத்துல, பெற்றோர் இருக்கிறீங்க, உங்களுடைய அடுத்த கட்ட காரியத்துல என்ன நிறைய முடிவு என் கண்ணுக்கு முன்னால இருக்கு. அதை எடுக்கவா, இதை எடுக்கவா, எதை எடுத்தாலும் பிரச்சனை மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. கடந்த நாட்கள் பிரச்சனையே பார்த்ததுனால எந்த முடிவுமே எடுக்கிறதுக்கு என் மனசு தைரியம் வரல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வேதத்திலிருந்து தெய்வம் எனக்கு கொடுக்கிற ஒரு வெளிச்சம் நான் போகிறதுக்கான ஒரு பாதை எனக்கு காண்பிச்சு கொடுக்கும். இக்கட்டு நேரத்தில் இந்த கடலில் பிரயாணப்படுகிற மாலுமிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில நேரங்களில் சீசன் ரொம்ப டல்லாக ரொம்ப மோசமாக இருக்கும் பொழுது அவங்கள வழிநடத்தக்கூடியது என்ன தெரியுமா? அவங்க எதை வச்சு அவங்க கரை சேருவாங்கன்னா மேலே அவங்களுக்கு என்ன இருக்கும்? லைட் ஹவுஸ் வேற. அதெல்லாம் உள்ளே போயாச்சுன்னா அதெல்லாம் தெரியாது, குறிப்பிட்ட டைம் தான். உள்ளே போயாச்சுன்னா நட்சத்திரங்கள் இருக்குல்ல, நட்சத்திரத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க. துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி, சிலுவ நட்சத்திரம், விடிவெளி நட்சத்திரம், அப்படி நட்சத்திரங்களுக்காக அவங்களுக்கு தான் தெரியும். நட்சத்திரங்களுக்குமே பேர் வச்சிருப்பாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் அப்புறமா காமிக்கிறேன். இந்த நட்சத்திரங்களுக்கு பேர் வச்சு எங்க போக கொந்தளிக்கிற அலைகள் நடுவில் அலசடிப்படுகிற இந்த படகை, இந்த கப்பலை நான் எந்த பக்கமா நான் ஓட்ட, நாங்க திருப்ப, இப்படிங்கிற திகைக்கும் நேரத்தில் இந்த நட்சத்திரம் அழகா அவங்களுக்கு வழி காமிக்கும். நட்சத்திரத்தின் திசையை பார்த்து, அந்த நிலாவுடைய திசையை பார்த்து இவங்களுடைய பயணத்தை தொடருவாங்க, கரை வந்து சேருவாங்க. உங்களுக்கும் எனக்கும் பாதைக்கு தீபம், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருப்பது இந்த வேதம். இதுக்கு நேரம் செலவழிங்க. இந்த வேதத்தோடு நீங்க உட்காருகிறது என்ன அர்த்தம்னா, தேவனோடு நீங்க அதிகமான நெருக்கமான உறவுல இருக்கிறீங்க. இது ஒரு அடையாளம். போகிற திசை தெரியலையா, என்ன முடிவெடுக்கணும் குழப்பமா இருக்கா, இதுல இருந்து ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வரும். இந்த வெளிச்சத்தினால உங்க திசை உங்களுக்கு உறுதி செய்யப்படும். அல்லேலூயா. இதுல வாசிக்க இதுக்கு நேரம் செலவழிக்க ஆட்டோமேட்டிக்கா இது உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். இதை திறந்து வாசித்துட்டு ஒரு மனிதனால ஆண்டவரே என்ன கழுவுங்க, சுத்திகரிங்க, மாற்றுங்க அப்படின்னு ஜெபிக்காம அவன் வேதத்தை மூடவே முடியாது. அல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எடுக்கலாம் வேண்டாம். என்ன கவனிங்க, உமது வசனத்தின்படி இயேசு ஜெபிக்கிறாரு. 17 பேர்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க உம்முடைய வசனமே சத்தியம். கவனிங்க, நல்லா கவனிங்க. பிரேயர்ல ஒரு வார்த்தை, எப்போ யூத் மீட்டிங்ல பாசம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாவங்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நீ வா அப்படின்னா நீங்களும் நானும் கூட வர முடியாது. நான் சொல்லுவேன், நிறைய பேர் நம்ம சபைக்கு வர்ற, போன வாரம் கூட புதுசாக ஒரு புதர் வந்திருந்தாரு. நான் இந்த இவ்வளவு தவறெல்லாம் பண்ணுறேன், நான் வரலாமா அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் வந்துக்கிட்டு இருங்க, அவ்வளோ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் வந்துக்கிட்டு இருங்க. அதாவது ஆண்டவர் நீ திருந்தி வான்னு சொல்லலை, நீ வந்தால் திருந்துவேன். திருந்திட்டு என்னைக்கு வர, நம்ம என்னைக்கு திருந்த நம்ம என்னைக்கு வர. அதான் இந்த சில விட முடியாத பாவங்கள் இருக்கிறவர்கள், நான் எப்படியோ அந்த இடத்துக்கு நான் உட்கார அப்படிமா. எனக்கு தெரியும், அந்த முக்கு வரைய ஊதிட்டு அணைச்சிட்டு வர்றவங்களாம் உண்டு. நான் நம்ம கேஸை சொல்லலை, இதெல்லாம் முத்துன கேஸு.
இதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரு, அது வேற. ஆரம்ப ஆட்களை சொல்றேன், புதிய ஆட்களை சொல்றேன். எப்படி வர்றாங்க ஒண்ணுமே செய்ய, நீங்க வந்து கொண்டே இருங்க. இந்த சமூகத்துக்கும் இந்த சமூகத்துல பிரசங்கிக்கப்படுகிற இந்த வேதத்துக்கும் ஒரு இயல்பு உண்டு. தன்னிடத்துல வருகிறவனை மாற்றி காண்பிக்கிற இயல்பு உண்டு. நான் அவரோடு பேசினாலும் சரி, அவர் என்னோடு பேசினாலும் சரி, என் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். உள்ள சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் கடினமான ஆளாக இருந்தாலும் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சம்மட்டியை போல நமக்குள்ள ஒரு அறையுமா, கடின இருதயங்கள்லாம் நொறுக்கப்படும். ஆட்டோமேட்டிக்காக டே பை டே ஒரு பியூரிஃபிகேஷன் எனக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த துணிகரம் இப்போ உங்கள்கிட்ட இருக்காது, அந்த சுபாவம் உங்கள்கிட்ட இருக்காது, அந்த பேச்சு உங்கள்கிட்ட இருக்காது. எங்க போச்சு? என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க? என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? எந்த டாக்டர் உங்களுக்கு வந்து ஊசி போட்டு சரி பண்ணார்? இல்லை, இந்த வசனத்துக்கு அப்படி ஒரு இயல்பு உண்டு. இதை வாசிக்க 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 வாசிக்க, செய்தியை கேட்க 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 கேட்க, அல்லேலூயா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை இந்த வசனத்துக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. ஒரு டேப்பை திருப்பி விட்டு அழுக்கு உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் அந்த டேப்புக்கு கீழே வச்சா ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அந்த டேப்புக்கு கீழே ஒரு டேப்பை திருக்கி தண்ணி வருது, அந்த தண்ணியில கொண்டு போய் இந்த பாத்திரத்தை வச்சா கொஞ்ச நேரத்தில் அந்த பாத்திரம் என்னமாயிருது? சுத்தமாயிருது இல்லையா? கரை திரை முதலானவைகளை கழுவுகிற இந்த திருவசனம் நம்ம மேல பொழிந்தருளப்படும் பொழுது தலையை கொடுத்தா போதும், உள்ள வந்தா போதும், என்னை மாத்திக்கிட்டே இருக்கும் இந்த வசனம். ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிலாம் உங்களை சரி பண்ண முடியாது. ஐயோ, இன்னைக்கு டிவி பார்க்கக்கூடாது, இன்னைக்கு இந்த மாதிரி பேசக்கூடாது, இன்னைக்கு இந்த தவறை செய்யக்கூடாது. உன் கண்ட்ரோல்ல 2 மணி நேரம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. 2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே கண்ணை தட்டிக்கிட்டு நெத்தியை தட்டிக்கிட்டு இந்த கண்ட்ரோல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ அவரோடு உட்காரு, அவர் வேதத்தோடு உட்காரு, ஆட்டோமேட்டிக்கா நீ மாறிக்கிட்டே இருப்ப. அந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இன்ஜினியர்லாம் கை வைத்துங்க, இன்ஜினியர் முடிச்சிட்டியா? கை வைத்து வேற இன்ஜினியர், வேற யாரு இன்ஜினியர், வேற யாரு இருக்கீங்க? எது உங்களை இன்ஜினியரா மாத்துச்சு? நீயே சொல்ல. என் 4 வருஷம் இன்ஜினியர் சப்ஜெக்ட்ல இந்த கேள்வி இல்லை பாஸ்டர் அப்படியா? எதுமா உன்னை இன்ஜினியர் மாச்சு? இப்போ அப்பா ஃபீஸ் கட்டினாரு, அம்மா சோறு பையன் கொடுத்தாங்க, நீ பஸ் ஏறி போன, அதனால இன்ஜினியர் ஆயிட்டியா? என்ன செஞ்ச? 4 வருஷம் தானே? எத்தனை செமஸ்டர்? 6 8 செமஸ்டர். ஒரு செமஸ்டருக்கு எத்தனை சப்ஜெக்ட்? 6 or 7. சரி, மொத்தம் 8 செமஸ்டருக்கு எத்தனை சப்ஜெக்ட்? கால்குலேட் பண்ணு. 64 சிலபஸ், 64 பாட புஸ்தகம், மேக்சிமம் 64 to 70 வச்சுக்கோங்க. இந்த 70 65 புக்கை நீ படிச்சிருக்க இல்லையா? இந்த 65 புக்கை 4 வருஷத்துல நீ படிச்சு பரிச்சை எழுதி மார்க் வாங்கி கடைசியில் நீ என்ன ஆயிட்ட? வெளியே வரும்போது இன்ஜினியர் ஆயிட்ட இல்லையா? அந்த புஸ்தகத்தை படிக்க அந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கிற அறிவு, அந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கிறதான அந்த இன்ஜினியர் அப்படிங்கிறதான தன்மை உனக்குள்ள வந்துருச்சு. உன் மூளையை உடைச்சு அதை உள்ள வைக்கல, அப்படி நம்ம கொடுக்கல. நீ படிச்சாயிரு. ஒரு புக்கை படிச்சு ஒரு மனிதனுக்குள்ள உலக பிரகாரமான இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருமானால், என் தெய்வம் எனக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தை படிக்க அவரை போல, அவருடைய சுபாவத்தை போல நான் மாற ஆரம்பிக்க. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே சொல்ல முடியும், இந்த கோயில்பட்டியை பார்த்து சொல்ல முடியும். குடிகாரனா இருந்தேன், அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தேன், வழி இல்லாமல் இருந்தேன், செத்துலாம் போல முடிவெடுத்தேன். எப்படியோ வாழ்க்கை எவ்வளவோ தாறுமாற போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது இந்த வேதம் தான். எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தது
இந்த வேதம் தான். ஹல்லேலூயா. மொத்த உலகமும் என்னை வெறுத்து தள்ளும் பொழுது எனக்கு துணையா இருந்தது இந்த வேதம் மட்டும்தான். அப்படியே ஒரு பக்கம் யோசித்து பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலையை கடந்து வரும்போது இந்த வேதம் மட்டும் என் கையில இல்லாவிட்டா செத்துரு போல. தனிமையில் ஆறுதலாக, வியாதியில் எனக்கு சுகத்தை கொடுக்கிற யெகோவா ராஃபாவாக, நான் போன பாதைகளில் எல்லாம் எனக்கு ஆறுதலையும் பலனையும் கொடுத்தது இந்த வேதம் தான். இந்த வேதம் தான் இன்னைக்கு இந்த உயர்வுக்கான ஒரு காரணம். இதை அறிஞ்சவங்க அவங்க அவங்க இந்த வேதத்தை கீழே வைக்க கூட மாட்டாங்க. இந்த உண்மை புரிஞ்சவங்க இந்த வேதத்தை ஒரு ஒரு பிள்ளை என்கிட்ட இருந்தா நான் எப்படி அந்த பிள்ளையோடு நான் டீல் பண்ணுவேனோ அந்த மாதிரி இந்த வேதத்தை அவங்க சிநேகிப்பாங்க. சும்மா வாசிட்டு இப்படி டப்புலாம் போடத்தன உன் பிள்ளைய தூக்கி மடியில் வச்சு அப்படி டப்புன்னு தூரம் போடுவியா? இல்லை இல்லை, அதை எவ்வளவு ஹேண்டில் பண்ணுறோம். இதனுடைய அருமையை அறிஞ்சவங்க மட்டும்தான் அதை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்துச்சுங்க, எனக்கு ஒரு புது வழியை திறந்துச்சுங்க. இந்த வேதத்தை வேகமாக கூட கீழே வைக்க என்னால் முடியாது. அந்த அளவுக்கு இந்த வேதம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது. என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் இந்த வேதம் மட்டும்தான். இதோடு நேரம் செலவழிங்க, இதுக்கு அதிக நேரம் கொடுங்க. கடமைக்காக வாசிட்டு போகிற பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் யாருமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் சீரியஸாக நேரத்தை எடுத்து வாசிங்க. பலன் இருக்கும் மட்டும் முழங்காலில் வாசித்து பழகுங்க. தயவு செய்து இந்த வேதத்தை நீங்கள் சுமக்க வெட்கப்படாதீங்க. அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படியே பப்ளிக்காக இப்படி வச்சுட்டு வர்றதில்ல அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் அனுமதிச்சா நான் இப்படி கூட வச்சுட்டு வருவேன். அல்லேலூயா. வெட்கப்படாதீங்க, ஒருபோதும் இந்த வேதத்துக்கு கூச்சப்படாதீங்க. எந்த இடமா இருந்தாலும் இந்த வேதத்தை கொண்டு போக யோசிக்காதீங்க. நீங்க இதை கனப்படுத்தி பாருங்க, இதுக்குரிய கனம் உங்களுக்கு நிச்சயமா வரும். போன வாரம் இல்லை 2 வாரத்துக்கு முன்னால ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அந்த மீட்டிங்லே ஒரு 3 பேர் தான் ஊழியக்காரர்கள், மற்றவங்க எல்லாருமே பிரஜாதிகள். மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு நின்று ஒரு 3 பாஸ்டர்ஸ் நாங்கள் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு பஃபே சிஸ்டம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அந்த 150 பேரில் எங்கள் 3 பேர்கிட்ட மட்டும்தான் கையில் பைபிள் இருக்குது. அதுக்குள்ளே சில கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஏதோ ஒரு மீட்டிங்க்கும் வந்திருக்கிற அவங்க நினைவில் தான் இருந்தாங்களே தவிர வேதத்துக்கு அவங்க முக்கியம் கொடுக்கல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் கையில் பைபிளோடு நின்றுட்டு இருக்கோம். அந்த பெரிய கூட்டத்தில், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இப்படி பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, 3 பேர் எதுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பைபிள் இப்படி இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மனுஷன் வந்தார், தேடி வந்தார். எங்கேயோ இருந்து, அவர் யாருன்னே தெரில. அவர் ஒரு பிலீவர் போல. அவர் எங்களை பக்கத்தில் தேடி வந்து, நீங்கள் பாஸ்டரா அப்படின்னாரு. எடுத்த உடனே ஆமாம் நாங்கள் ஊழியக்காரங்க பாஸ்டர். இல்லை கையில் பைபிள் வச்சுருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாரு. கையில் இப்போ பைபிள் இல்லைன்னா பெட்ரோல் பங்க்கில் அந்த பம்பு பிடிக்கிறவன்னு நினச்சிட்டு எங்களை. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில் தமிழ்நாடு அளவில் நான் மேனேஜராக இருக்கிறேன். தமிழ்நாடு அளவில் இப்போ தான் நான் விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தாரா. நீங்கள் என்ன ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அப்போ அவருடைய ஆஃபீஸ், அவருடைய ஃபீல்டை சொன்னார். அவருடைய ஃபீல்டை சொன்ன உடனே அப்போ நம்ம ஏரியா கேட்டார். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருந்த பாஸ்டர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட பாஸ்டர் என்னைய கை நீட்டி இப்போ அவங்க சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டார். அப்படின்ன உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் சர்ச்சை கட்டி முடிச்சு சொல்லுங்கள், உங்களுடைய சர்ச்சுக்கு தேவையான என்னுடைய கம்பெனியில் இருக்கிற பொருட்களை நான் உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்ச அமௌண்ட்டில், எவ்வளவு டிஸ்கவுண்ட் இல்லை, எவ்வளவு எங்களுடைய கம்பெனியினுடைய அந்த டீலர்ஷிப்புக்குரிய ரேட்டில் அந்த டிஸ்கவுண்ட் மேக்சிமம் டிஸ்கவுண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சர்ச்சுக்கு நான் வாங்கி தரேன் பாஸ்டர். இதுக்கெல்லாம் ஒரே காரணம்தான், இது மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போக யோசிச்சிருந்தோம்னா இது கிடைச்சிருக்குமா? இப்படி 100கணக்கான சாட்சியை நாங்கள் சொல்ல முடியும். எத்தனையோ முறை நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு, நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னால்
ஊழியத்துக்கு போயிட்டு அந்த மாப்பாளையம் ரோடில் பெரியார்லேருந்து காலவாசலுக்கு 3.5 கிலோமீட்ரு 2 பாலம் ஏறி இறங்கணும். ஊழியத்துக்கு போயிட்டு இந்த பைபிளை மட்டும் இப்படி கையில் வச்சுட்டு, கையில் காசு இல்லாமல் கிட்டத்தட்ட 1,000 ரூபா. அப்போது அந்த 1,000 ரூபா கூட இல்லாமல், இப்போ அந்த 50 பைசா கூட செல்லாது, அது கூட இல்லாமல் கையில் பைபிளோடு வச்சுக்கிட்டு கிட்டாரை அப்படி தொங்க போட்டு நாங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருப்போமா. எத்தனை பேர் இந்த பைபிளை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு, நாங்கள் பைபிள் காலேஜ் அப்படியா நடந்து போகிறீங்க? ஆமாம், சும்மா போகலாம். ஏறுங்க வண்டியில், ஏறுங்க வண்டியில் சார். 2 பேருக்கும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன், 2 பேரும் உட்காருங்க அப்படின்னு எத்தனையோ முறை கொண்டு வந்து காலேஜ் வாசல்ல இறக்கி விட்டுட்டு, அதே மாதிரி ஒரு முறை சென்னையில் ரெட் ஹில்ஸ் தெரியுமா? ரெட் ஹில்ஸ் ஏரியா தெரியுமா? அந்த ரெட் ஹில்ஸ்ல இருந்து அங்கேருந்து கோயம்பேடு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு நாள் ரெட் ஹில்ஸுக்கும் அங்கிட்டு, நான் சொல்கிறது ரெட் ஹில்ஸுக்கும் அந்த மூலக்கடன்னு சொல்லுவாங்க, பெரம்பூர் மூலக்கடை, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தாச்சு. அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் நடக்கணும். வேர்த்து விறுவிறுத்துட்டு வரோம், என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ பஸ்ஸு கூட கிடையாது, நைட்டு மிட்-நைட் ஆகிட்டு அப்படியே நடந்து வரும் பொழுது எங்களை பார்த்து நின்று இந்த பார்த்து நின்று 2 பேர்னு உடனே அவங்க யோசிக்காம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து கோயம்பேடில் வந்து 10 கிலோமீட்டர் இறக்கி விட்டுட்டு போன அனுபவம் உண்டு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், சுமக்கிற வேதாகமம் மட்டும்தான். இப்படி 100கணக்கான சாட்சி சொல்ல முடியும், இந்த வேதத்தினால் வந்ததான கணம். ஒரு முறை எங்கேயோ நான் சொன்ன ஞாபகம் இருக்கு, ஊழியத்தை முடிச்சுட்டு நார்த் இந்தியாவோ அல்லது இப்போ இந்த போன அப்ராடு போனோம்ல, அந்த டைம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆமாம், இந்தோனேஷியா தான் நினைக்கிறேன், அதான் முஸ்லீம் கண்ட்ரி. அப்போ சொன்னாங்க, செக்இன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி அந்த ரேக்கில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், அந்த ரோவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்து வைக்கணும், பேக்கில் ஹேண்ட் லக்கேஜில் உள்ள எல்லாம் வெளியே எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அப்போ பைபிளும் உள்ளே இருந்துச்சு, ஹேண்ட் லக்கேஜில் எடுத்து வெளியே வச்சா, எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஃபோனு, வயருக்கு எல்லாம் எடுத்து வச்சிடணும். வச்ச உடனே அப்போ ஒருவர் சொல்கிறாரு பின்னால் வந்துட்டு, இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னா. நான் சொன்னேன், இது அலோவ் பண்ணால் எனக்கும் அந்த அலோவ் வேண்டாம், நானும் போக விரும்பலை. இதுக்கு இடம் இல்லாத ஃப்ளைட்டில் நான் வரலையா? இதுக்கு இடமில்லாத அந்த பிளைட்ல எனக்கு அந்த இடம் வேண்டாம். அப்படியே பாஸ் ஆச்சு, நானும் போனேன். அவன் ஒண்ணுமே சொல்லல, சொல்ல 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 தூக்கி கேட்டு ஓடி போ, ஒண்ணுமே சொல்ல. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு பெரிய மேட்டர்ல. இப்போ வந்து இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல எனக்கு வச்ச ஒரு டெஸ்டா நான் பார்க்கேன். அந்த இடத்துல எனக்கே தெரியாம எனக்கு ஒரு பரீட்சை வச்சுட்டார் அன்னைக்கு. ஆண்டவர் சில சமயம் கவனிங்க, எக்ஸாம் ஹாலை சொல்லாம, கால் டிக்கெட் கொடுக்காம, எக்ஸாம் டேட் சொல்லாம பரீட்சை வைப்பார். புரிஞ்சிருச்சா? எதுவுமே சொல்லாம பரீட்சை வச்சா. என்னால சொல்றாரு, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் என்ன யோசிக்கிறேன், நான் ஓப்பனா சொன்னேன், இதுக்கு இடம்லன்னா நானும் அங்க போகல சார் அப்படின்னு. உங்க வாழ்க்கையில இதை கனப்படுத்தி பழகுங்க, இதுக்கு நேரம் செலவழித்து பழகுங்க. ஒரு 500 ரூபா கிடைச்சதுன்னு 500 ரூபா கொடுத்த உடனே பைபிள் கிடைக்கிறதுனால இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால் எத்தனை பேர் ரத்தம் சிந்தி நம்ம கையில் வந்திருக்கு இல்லையா? பவுல் சிறைக்குள்ளே, இது என் கைக்கு வர்றதுக்கு பவுல் சிறைக்குள்ளே போனார், எரேமியா கிணத்துக்குள்ளே போனார். எத்தனை பேர் ரத்தம் சிந்தினாங்க, உயிரை கொடுத்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, சொத்தை இழந்தாங்க. எல்லாத்தையும் இழந்து தான் எனக்கு இது என் கையில் கிடச்சிருக்கு. சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த வார்த்தையை கனப்படுத்துங்க, நேரம் செலவழிங்க, முக்கியத்துவம் கொடுங்க. இது உங்களை கனப்படுத்தி காமிக்கும். கை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. ஆலயத்துக்கு வாரீங்களா? நேரம் இருக்கா? ஆராதனை ஆரம்பிக்க 10 நிமிஷம் நேரம் இருக்கா? அப்படியே எந்த பக்கமும் திரும்பாம அப்படியே பைபிளை மட்டும் திறந்துருங்க, திறந்து வாசிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் கவனிங்க, எனக்கு வந்து ஜீவன் போகும் பொழுது, சொல்லுங்க, பயப்படாதீங்க, நான் என் உயிர் போகும் பொழுது
நான் செய்யும்படி கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அது என்ன வேலைன்னு தெரியுமா? என் உயிர் போதும் வைங்களேன், என் உயிர் போகிற நேரத்தில் நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே என் உயிர் போனோம். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அப்படி நின்னுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும். என் 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 சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இதை வாசிக்க வேண்டும். என்ன உள்ள நாளெல்லாம்? அந்த அர்த்தம் புரியுதா? என் ஜீவன் போகிற நேரம் வரைக்கும் நான் வாசிக்கிட்டே தப்புன்னு சரின்னு சொல்றேன். ஹலோ சொல்லுது புரியுதா? அப்படி சொல்றாரு, தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இதை வாசிக்க கடவன். நேரம் இருந்தா அல்ல, ஜீவன் இருக்கணும்னா வாசிக்கணும். அப்படி ஒரு ஆசை நமக்கு வேணும். ஆண்டவரே, பைபிளை வாசிக்கிட்டு இருக்கும் போதே நான் உங்கள்கிட்ட வந்துடணும்ப்பா. இப்போ இல்லைங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரம் அழைப்பின் நேரம் வரும் பொழுது பைபிளை வாசிக்கிட்டு, அல்லது பைபிளை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே டப்புன்னு பேர். எத்தனை பேர் விரும்புறீங்க? பயமா இருக்குல்ல? இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. வேதத்தை நீ சுமந்தா சத்திய வேதம் உன்னை சுமக்கும். நான் அடிச்சு சொல்லுவேன், எங்கேயும் சொல்லுவேன், எப்போதும் சொல்லுவேன், இந்த ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் மேன்மைக்கும் ஒரே காரணம் இந்த வேதம் மட்டும்தான். இந்த வேதம் மட்டும்தான். ஹல்லேலூயா. பவுல் கடைசி நாட்களில் தீமோத்தேயுட்ட சொல்றாரு, இதை வாசிக்கும் போதெல்லாம் என் மனசு வாசிக்கும் போதெல்லாம் உடையும். தீமோத்தேயுட்ட சொல்லும் பொழுது, அவர் சிறையில் இருக்காரு, ஜெயிலில் இருக்கும் பொழுது தீமோத்தேயுட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. உங்கள் சித்தப்பா ஆர் பெரியப்பா ஆர் மாமா வெளிநாட்டில் இருந்து கொஞ்சம் ஊருக்கு நான் கிளம்பி வாரேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணாருன்னா நம்ம என்ன ஆர்டர் கொடுப்போம்? அந்த ஊரில் உள்ள அப்புறம் அப்படிதானே கேட்போம். எனக்கு அதை வாங்கிட்டு வரோம், இதை வாங்கிட்டு வரோம். ஆனால் அந்த பவுல் சிறைக்குள்ளே இருக்கும்போது தீமோத்தேயுக்கு ஒன்று சொல்கிறாரு, எப்பா நீ வரும்போது எனக்கு 3 பொருள் வேணும். என்னென்ன பொருள் வேணும்னா வாசி பார்க்கலாம். த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற 2 தீமோத்தேயு 4:13 வாசி. த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய். கவனிங்க, சிறையில் இருக்கும்போது சொல்றாரு, கடைசி காலத்துல அவர் கேட்கிறாரு, எப்பா என் வாய் மழுமலுன்னு இருக்கு, கொஞ்சம் என்னத்தையாவது வச்சு கொடுக்கணும், சாப்பிடணும் போல இருக்கு. எதையுமே கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு பாருங்க, துறவா பட்டணத்தில் வரும்போது சொல்றாரு, என் மேல் அங்கி ஒன்று அங்கே வச்சுட்டு வந்திருக்கிறேன். இதை வாசிக்கும் போது என் மனசு ஏன் உடையுதுன்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் சொல்றான், 3 கப்பலுக்கு சொந்தக்காரன் சொல்றான், அன்றைய நாளில் 300 கோடிக்கு உரிமையாளர் சொல்றான், எனக்கு மிஞ்சினது ஒரு மேல் அங்கி தான். அந்த மேல் அங்கியை எடுத்துட்டு வா, அது கூட புஸ்தகங்களையும் எடுத்துட்டு வா, எல்லாவற்றுக்கும் மேல விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. பயன்படணும்னு யாராவது விரும்புறீங்களா? தம்பி, கர்த்தருக்கு பயன்படணும் விரும்புறீங்களா? ராசா, பயன்பட விரும்புறீங்களா? சும்மா தேய்ச்சிட்டு போகல, பயன்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பெற்றோர்களே, பிள்ளைகள் நீங்களும் இதை கடைபிடிங்க, உங்க பிள்ளைகளுக்கும் இதை கட்டாயப்படுத்தியாவது கடைபிடிக்க வைங்க. நீங்களும் வாசிங்க, உங்க பிள்ளைகளையும் வாசிக்க வைங்க, கட்டாயப்படுத்தி. நம்ம அவளெல்லாம் செய்ய மாட்டாங்க, கட்டாயமாவது படுத்துங்க, தப்பு இல்லை. சாப்பிடாத பிள்ளைங்களை என்ன செஞ்சு சாப்பிட வைக்கிறோம்? கட்டாயப்படுத்தியாவது ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்றோமா இல்லையா? அவன் சாப்பிட மாட்டுக்கான்னு விடுறீங்களா? என்னங்க பதில காணோம்? கஷ்டப்பட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்துட்டு போய் எலும்பு கறி வாங்கிட்டு போய்
குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க, அந்த எலும்புல 2 பக்கமும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அது வராது, வராட்டாலும் விட மாட்டோம். விட வரலங்கிறதுக்காக விடுறீங்களா? இல்லை இல்லை, சண்டை ஓட்டாவது அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத உரிச்சு இதை கூட பரவாயில்ல. அதுக்கு அந்த எலும்புக்குள்ள ஒன்று இருக்கும். என்னது? ஊன், மஜ்ஜை. அதை என்ன செய்யறோம்? தட்டி 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 வரலன்னு விடுறோமா? யாராவது கஷ்டப்பட்டாவது ஒரு அம்மா தட்டி தட்டி பார்த்துச்சு, வரல, கொண்டையில இருக்கிற ஊசி எடுத்து ஒரு குத்தி குத்தி வரலன்னு நம்ம விட மாட்டேங்கிறோம். கட்டாயப்படுத்தியாவது. அதே மாதிரிதான் வேதத்துக்கு சில நேரங்கள்ல பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவது அவசியம். சாப்பிட மாட்டேங்கான்னு விட மாட்டோம், படிக்க மாட்டேங்கான்னு விட மாட்டோம், அதுக்கு ஒரு டியூஷன் வைக்கிறோம் இல்லையா? எங்க பிள்ளை செனி சின்ன வயசுல அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஊன் இருக்குல்ல, மஜ்ஜை, அது அவளுக்கு பிடிக்கும். கறி சாப்பிட மாட்டான், கறி சாப்பிட மாட்டான். ஜெனி நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னால. அவள் 3 வயசு 4 வயசு 12 வருஷத்துக்கு முன்னால. அவளுக்கு 3 வயசு 4 வயசு 5 வயசுக்குள்ள இருக்கும்போது கறி சாப்பிட மாட்டான். ஆனால் அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஊன் இருக்கு பாருங்க, மஜ்ஜை, அதை விரும்பி சாப்பிடுவாள். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த எலும்புக்குள்ள இருக்கிறத தட்டி முதல்ல அவளுக்கு கொடுத்து ஊட்டிடுவேன். சாப்பிட்ருவாள். சாப்பிட்டுட்டு அவளை அங்கிட்டு திரும்ப வச்சுட்டு ஏதாவது வேடிக்கை காமிச்சிட்டு கறி எடுத்து அந்த எலும்புக்குள்ள வைப்பேன். கறியை துண்டு துண்டா பிச்சு எப்படியாவது சாப்பிட வைக்கணுங்கிறதுக்கு அந்த நோக்கத்து அந்த எலும்புக்குள்ள தள்ளிட்டு அவ கண்ணு முன்னால தட்டுவேன். தட்டின உடனே உள்ள இருந்து விழுதுருமா, வேகமா வாங்கி சாப்பிட்டுருவா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள்ல பிள்ளைங்க விரும்பலைங்கிறதுக்காக நம்ம விட மாட்டோம், கட்டாயப்படுத்தியாவது சில விஷயத்துல செய்ய வைக்கிறோம். அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இந்த வேதத்துக்குரிய விஷயத்துல பிள்ளைங்க விரும்பலன்னு விட்டுறாதீங்க. நீங்க நேசிக்கிறதுக்கு அடையாளமே கட்டாயப்படுத்தியாவது படிக்க வைங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்களாம் மாற்ற முடியாது. இதை மட்டும் படிக்க வச்சு பழக்கிருங்க, ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? சோ நான் என்ன சொன்னேன் கவனிங்க. ஒன்று கான்டெக்ட், 2வது டச், 3வது ரீடிங் த பைபிள், 4வது என்ன சொன்னேன்? 0 லெவல் டிஸ்ட்ராக்ஷன். கவனிங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் பாஸ்டர். என்ன தீர்மானம் பிரதர் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையுமே செய்யக்கூடாது. அது ஒண்ணுல மட்டும்தான் நான் கவனமா இருக்கணும். அது ஒண்ணுல மட்டும்தான். எந்த விஷயம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ அந்த விஷயத்தை உடனடியா நான் அதை விட்டு நான் விலகுவேன். அது பேர் தான் 0 லெவல். ஒரு விஷயத்துல கூட இன்னைக்கு நான் தவறக்கூடாது. ஒரு விஷயத்துல கூட என் கால் இன்னைக்கு தடுமாறக்கூடாது. ஒரு விஷயத்துல கூட நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திட கூடாது. அப்படிங்கிற நான் தீர்மானம் எடுத்தேன். ஸோ இது வெரி குட் டிசிஷன். 0 லெவல். ஒரு 24 ஹவர்ஸ் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த முயற்சி நீங்க இந்த வாரம் எடுங்க. ஒரு 24 ஹவர்ஸ் என் சிந்தனையிலையோ, என் பார்வையிலையோ, என்னுடைய பேச்சிலையோ, என் நடக்கையிலையோ அவருக்கு பிரியமில்லாத எதையுமே நான் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது டக்குன்னு அதுல ஸ்கிப் ஆயிடணும். இப்ப தானியேல் அவன் நண்பர்களும் அந்த ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படக்கூடாது என்று தன் இருதயத்துல இதுக்கு பேரு தான் 0 லெவல் டிஸ்ட்ராக்ஷன். 1%, 99% நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு சரியா இருந்துட்டேன். ஆனா அந்த பையன் வந்தான் பாருங்க, ஒரே விஷயத்துல என் கோபத்தை கிண்டி விட்டான், கோபத்துல பேசிட்டேன், இந்த ஒரு விஷயத்துல தவறிட்டேன். அந்த ஒன்ன கூட நீங்க 0 ஆக்கணும்னு சொல்ல வரேன். அந்த ஒன்ன கூட 0 ஆகும். இதுக்கு என்ன செய்யுது எனக்கு கவனிங்க யூத்ஸ், கவனிங்க. இதுக்கு என்ன செய்யுது? இந்த 0 லெவல் டிஸ்ட்ராக்ஷன். இதுக்கு நம்ம என்ன பண்றது? காலை எழும்பும் பொழுது நீங்க உங்க மைண்ட்ல நீங்க கொண்டு வாங்க, எந்த விஷயம் என்னுடைய பாதையிலிருந்து என்ன திசை திருப்புது? எந்த விஷயம்
அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அவனுடைய நட்பு என்னை திசை திருப்பிடும். அப்போ உடனடியா அவன் நட்பை இன்னைக்கு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். இந்த வீடியோ சாட் பார்க்கறது என்னை என் பாதையிலேருந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், என்னை பாதையை மாற்றி விட்டுரும். அப்போ இன்னைக்கு முழுவதும் இந்த சாட்டை நான் பார்க்கக்கூடாது, இந்த வீடியோவை நான் பார்க்கக்கூடாது. இந்த தீர்மானத்தை உடனடியாக எடுக்கணும். பிள்ளைங்க சொன்னாங்களா, டெலிட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எதுக்குன்னா 0 லெவல் டிஸ்ட்ராக்ஷனுக்குரிய டிசிஷன். அது இருந்தா தான் உன் பாதையை திசை திருப்போம். அப்ப அதையே சோழியை முடிச்சாச்சுன்னா, நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? உனக்கு இருக்கிற ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், அது பாய் ஃப்ரெண்ட், இதெல்லாம் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது, உன் பாதையை விட்டு தேவனை விட்டு பிரிக்கக்கூடியது. அப்போ எது உன்னை தேவனை விட்டு பிரிக்க நினைக்குதோ அதை விட்டு நீ பிரிஞ்சிடும் முதலையே. அதுதான் உன்னை 0 லெவல் டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. இதுல ஒரு வெறித்தனமான தீர்மானம் வந்தா மட்டும்தான் முடியும். 5வது கடைசியா இதை சொல்லிட்டு கடைசியா என்ன சொன்னேன்? obedient. ஸோ இந்த நாளும் நீங்க செய்தா மட்டும் போது, அது கடைசி முக்கியமான ஒண்ணு, நீங்கள் செய்யும்படி தேவன் உங்களோடு எதை பேசுகிறாரோ அதற்கு தாமதிக்காமல் உடனடியாய் கீழ்ப்படிய வேண்டும். டேய் ஆபிரகாம், வா, உன் பிள்ளை ஈசாக்கு என்ன செய்? பலி செலுத்து. அந்த இடத்துல யோசனை பண்ணாம உடனே கீழ்ப்படிஞ்சானா? இதுக்கு பேர் தான் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஆபிரகாம் சொன்னதை உடனே நிறைவேற்றும்படி செயல்பட்டான். ஆனா சவுல் செய்த காரியம் பாருங்க, தேவன் சொன்னது ஒண்ணு, அவன் செய்தது இன்னும் ஒன்று. எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். தேவன் சொன்னதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர, சொல்லுங்க, தேவன் சொல்லுகிறதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, தேவனுக்காக செய்வதையே சொல்லிட்டு தெரியக்கூடாது. புரியுற மாதிரி சொல்றேன். நான் செய்யும்படி அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்யணும். சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்யணும். ஆனா சில ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் சொன்னதை செய்யறது இல்ல, இவங்க அவருக்காக எதை பண்ணாங்களோ, நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், அந்த வருஷத்துல இப்படி செஞ்சேன், இந்த வருஷத்துல இப்படி செஞ்சேன், இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன், இவர்கள் செய்ததையே சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆண்டவர் கேட்பாரு, நீ செய்ததெல்லாம் சரிதான்டா, நான் சொன்னதை செஞ்சியா? நீ செய்யறதெல்லாம் சரிதான். இப்ப சவுல போனா ஆண்டவர் சொன்னதை செய்யாம இவன் செய்ததையே சொல்லிக்கிட்டு தெரியுமா? உங்களுடைய என்னுடைய கர்த்தர் எதிர்பார்ப்பது, எப்பா நீ செய்யறத சொன்னா அதுக்கு பேரு சாட்சி, நான் சொன்னதை செஞ்சா அதுக்கு பேரு உத்தமம். எப்படி? நீ செய்ததை சொன்னா அதுக்கு பேரு சாட்சி, ஆனா நான் சொன்னதை செஞ்சா அதுக்கு பேரு உத்தமம். ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. உத்தமனா இருந்தாலே சொல்லாமலே அது ஒரு சாட்சி. அல்லேலூயா. இப்போ இந்த 5 விஷயத்துல நம்ம கமிட் பண்ணும் பொழுது என்னென்ன விஷயம் மனப்பாடமா சொல்லுங்க? கான்டாக்ட், டச், ரீடிங், 0 லெவல் டிஸ்ட்ராக்ஷன், ஒபீடியன். இந்த 5 விஷயத்துல நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க, இதை நான் இன்னைக்கு முடிச்சிருக்கேன். அடுத்த வாரம் இதில் அடுத்த டாபிக் போயிடுவோம். ஒரு இனம் புரியாத ஒரு பெலன், இனம் புரியாத ஒரு வல்லமை உனக்குள்ள ரத்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 5லயும் நீ சரியா இருக்கும் போது, இந்த 5லயும் நீ சரியா இருக்கும் பொழுது நீ பலவீனப்பட மாட்ட. நான் சொல்றது ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றேன். நீ வீழ்ச்சி அடைய மாட்ட. உனக்குள்ள இனம் புரியாத ஒரு பெலன் உன் நாடி நரம்புல, உன் ரத்தத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பெலனை வச்சு உன்னை நெருக்குகிற பாவத்தை உன்னால ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயிக்க ஒரு பெலன் வேணும். அந்த பெலன் இந்த உறவுல இருந்துதான் வருது.
சொல்லுங்க, பாவத்தை ஜெயிக்க பலன் வேணும். அந்த பலன் இந்த உறவுல இருந்து தான் வருது. நான் முதல்ல சொல்ல மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நீ பாவத்தை ஜெயிக்க முடியாது. இங்கிட்டு பார்க்க கூடாது, இங்கிட்டு பார்க்க கூடாது, நேரா பார்த்துட்டே போகணும். இன்னைக்கு எது விழுந்தாலும் அதை தொடவே கூடாது. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் அதை பார்க்கவே கூடாது. இந்த கண்ட்ரோல் உன்னை எத்தனை மணி நேரம் உன்னை சரியா வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிக்கணும், பஸ்ஸில் ஏறின உடனே டிவி பார்க்க நல்ல வேலை இன்னைக்கு எல்லா டிவியும் கழட்டிட்டான். ஏன்னா எல்லாரும் கையிலையும் டிவி இருக்கு, அதான் அவன் டிவியை கழட்டிட்டான். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, டிவி இல்லாத பஸ் வரணும்னு ஜெபம் பண்ணுவோம். பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் பொழுதே, ஆண்டவரே இன்னைக்கு நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த பையன் காலங்காலத்தால் போடுற பாட்டை போட்டா என் ஜெபமெல்லாம் பறந்துடும். எனக்கு டிவியே வரக்கூடாது, டிவி இல்லாத பஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஏறி உட்காந்த கடைசியில் டிவி பெரிய டிவியாக உட்காந்துருக்கோம். முன்னாடி முதல் சீட்டாக இருக்கும். ஐயோன்னு காதில் பஞ்சை வச்சு இருப்போம். அவன் ஜோக்கு அடிக்கும் போதே இங்கே நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம், கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது. இந்த கண்ட்ரோல் பண்ணி நம்மளை பரிசுத்தவனா மாற்றவோ காக்கவோ முடியாது. அப்போ இதை ஜெயிக்கணும்னா கவனிங்க, எனக்கு என்ன வேணும்? ஒரு பலன் வேணும். பலன் இருந்தா தான் தேவ பிள்ளைய வாலிப பிள்ளை நல்லா கவனி. நீ ஏன் தோற்று போறன்னா, நீ கண்ட்ரோல் பண்ற, அரை நாள் கண்ட்ரோலா இருக்க, அரை நாள் கழிஞ்ச உடனே அதே எந்த விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்துல பல சொல்லுவீங்களே, காஞ்ச மாடு. நீ ஒரு 5 மணி நேரம் பார்க்காம மணி, அதுக்கப்புறம் விடிய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்ட்ரோலை இழந்தன்னா அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. கண்ட்ரோல் பண்ணி உன்னை காக்க முடியாது. அதை ஜெயிக்கணும்னா ஒரு பலன் உனக்கு வேணும். உனக்குள்ள அந்த பலன் ஊறணும். எங்க ஊறும்னா, நான் சொன்ன அந்த உறவுல தான் பலன் ஊறும். சொல்லுங்க, உறவுல தான் பலன் ஊறும். ஒரு நாள்ல உறவுல குறைஞ்சீங்கன்னா அந்த ஊற்று நின்றோம். உடனே வெளியில போய் நீ வீழ்ச்சி அடைந்து தோற்று போவ. டெய்லி உறவுல சரியா இருந்தா உள்ள பலன் ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு இனம் புரியாத பலன் உனக்கு இருக்குமா, நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இந்த ரகசியம் எத்தனை பேர் உள் வாங்கினீங்க? ஹல்லேலூயா. இதுதான் காரணம். அப்போ இந்த பலன் இருந்தா மட்டும்தான் நீ எதிரி என்ன செய்ய முடியும். நீ உறவாடும் பொழுது எதிரி கவனி, உனக்கு விரோதமா 2 ஆயுதத்தை அனுப்புவான். நீ இந்த 5 விஷயத்துல நீ உறுதியா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் இதையும் சொல்லி கொடுத்துருந்தேன், அப்பதான் நாளைக்கு இதையும் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க யாரெல்லாம் அந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ண விரும்புறீங்களோ, ஆண்டவரே உங்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்க முதல் ஸ்டெப் வச்ச உடனே சத்துரு 2 ஆயுதத்தை உங்களுக்கு விரோதமா அனுப்புவான். ஒன்னு உலகம். என்னது? உலகம். இந்த உலகம் என்னும் ஒரு ஆயுதத்தை அனுப்புவான். அதை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ரெண்டாவது உறவு என்னும் ஆயுதத்தை அனுப்புவான். ஒன்னு உலகம் என்னும் பாவத்தை அனுப்புவான். அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளே உங்களை இந்த விஷயத்துல உங்களுக்கு, நீங்க நல்லா பாருங்க, ஜெபிச்சுட்டு வெளியே வருவீங்க. வெளியே வந்த உடனே ஆட்டமா ஆடுவான். உங்க வீட்டுக்குள்ள இருந்தே ஏதாவது ஒண்ணு எழும்போம். ஒன்னு பிள்ளை எழும்புவா, புருஷனுக்கு மனைவி எழும்புவா, மனைவிக்கும் புருஷன் எழும்புவா, சம்பந்தம் இல்லாம எழும்புவா. இந்த நேரம் நீங்க உடனே புரிந்து கொள்ளணும், என்ன இந்த பாதையில விழத்தள்ளத்தான் சத்துரு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறான். காரணமே இல்லாம இன்னைக்கு ஏன் அவ கோவப்படுறா, காரணமே இல்லாம இன்னைக்கு ஏன் அவர் எரிஞ்சு விழுகிறாரு, ஏன் இவ்வளவு தூரம்னா நீ பண்ண வேலை அவ்வளவு வேலை, நீ அந்த ரங்கத்துல உறவாடிட்டு வந்திருக்கிற. அப்போ உன்னை ஸ்டாப் பண்ணணும்னா ஒண்ணு உலகத்தை வச்சு உன்னை ஸ்டாப் பண்ணணும். உலகத்தை அனுப்புனா நீ ஜெயிச்சிட்ட. இப்ப இருக்கிற உறவை வச்சே உன் கூட போராடுறான். இப்ப நேரம் நீங்க கவனிங்க, இந்நேரம் நீங்க உறவை, அதுக்காக நீங்க உறவை உடைச்சு தள்ளிடக்கூடாது. யோ இனிமே உமக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீர் உன் வீட்டுக்கு போறேன், நான் என் வீட்டுக்கு போறேன், அப்படி உறவை உடைச்சிடக்கூடாது. அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணி இருந்து அதையும் ஜெயிக்க பழகணும். அல்லேலூயா. இப்படி அவனுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் நீங்க ஜெயிக்கக்கூடிய இடத்துல வந்தா மட்டும்தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கிற அந்த உன்னதத்துக்கு மேல போகவே முடியும். சொல்லுங்க, உறவினால் பலன், பலத்தினால் ஜெயம். மூணையும் கனெக்ட் பண்ணுங்க. உறவு,
பலன், ஜெயம். உறவு இருந்தா பலன் வரும், பலன் இருந்தா ஜெயம் வரும். இந்த மூணையுமே பிரிக்கவே முடியாது. அந்த பலனை ஜெயிக்கணும்னா உனக்கு ஒரு பலன் வேணும். பலன் வேணும்னா நீ உறவாடணும். கழுகு பார்த்திருக்கீங்களா? கழுகு பார்த்திருக்கீங்களா? கழுகு எதோட சண்டை போடும் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. காக்காவா? ஸ்னேக். கழுகு பாம்போட சண்டை போடும் பார்த்திருக்கீங்களா? நேரில் பார்த்திருக்கீங்களா? எங்க வச்சு சண்டை போடும் சொல்லுங்க பார்க்கலாம். கழுகு தரையில தன் யுத்தத்தை வைக்காது. ஹலோ, கழுகு தரையில தன் யுத்தத்தை வைக்காது. அது என்ன செய்யும்னா மேலே கொண்டு போயிடும், கொத்தி மேலே கொண்டு போயிடும், காலில் வச்சு கொத்தி மேலே கொண்டு போயிடும். மேலே கொண்டு போய் கொத்தி காலி பண்ணும். ஏன் தெரியுமா? தரையில யுத்தத்தை வச்சா அவன் சீருவான். தரையில அவனுக்கு கிரிப் இருக்கு, தரையில அவனுக்கு பிடிப்பு இருக்கு, தரையில அந்த பாம்புக்கு பிடிப்பு இருக்கு, ஒரு கிரிப் இருக்கு. அது அவனுடைய எல்லை, அது கழுகுனுடைய எல்லை. கழுகு அவன் எல்லையில யுத்தத்தை வைக்காது. என் எல்லைக்கு வா, நான் வச்சுக்கிறேன், அதனுடைய எல்லைக்கு தூக்கிட்டு போயிடும். இங்க வச்சு யுத்தம் பண்ணுச்சுன்னா அவனுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, அவனுக்குள்ள ஒரு பலன் இருக்கு. சீறி அவன் ஜெயிக்க பார்ப்பான். ஆனா மேல தூக்கிட்டு போயிடுச்சுன்னா கழுகு, அந்த பாம்பு, அந்த சர்ப்பம் எதிரி பலனை இழந்துரும். அதுக்கு கிரிப்பு இருக்காது, சும்மா வளையத்தான் செய்யும். சொல்லுங்க, சீர முடியாது. மேல போனா என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு ஏன் உன்கிட்ட சீறிக்கிட்டு இருக்காம்னா, நீ யுத்தத்தை அவன் எல்லையில வச்சுக்கிட்டு இருக்க. நீ கழுகை போல புது பலம் அடைந்து நீ உயர எழும்பி உறவாடி நீ மேல வா, நீ மேல வா, மேல எழும்பு, உன் அனுபவத்தை மேல எழுப்பு. நீ கொஞ்சம் மேல வந்துட்டேன்னா உன்னத அனுபவத்துக்கு தரைய விட்டு மேல வா. தரைய விட்டு நீ மேல வந்துட்டேன்னா அந்த பெயர் உன்ட்ட சீர முடியாது. வளைவான், நெளிவான், சீர முடியாது. அவனை நீ ஜெயிக்க முடியும். உனக்கு பலன் மேலதான், உனக்கு பலன் உன்னதத்துலதான். உங்களுக்கான பலன் தேவனோடு உள்ள உறவுலதான். ஹல்லேலூயா. ஜெயிக்கணுமா? வீழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? ஜெயிக்கக்கூடிய பலன் வேணுமா? மேல வா, உன்னதத்துக்கு எழுந்து ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழங்கால் நின்று ஆசையாய் தொடர்கின்றே, என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றே. ஆசையாய் தொடர்கின்றே, என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றே. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். எனக்கு வேண்டிய பலன் ஆண்டவரே, பல நேரங்களில் நான் வீழ்ச்சி அடைந்திருக்கிறேன், தோற்று போயிருக்கிறேன். பலன் இல்லாம கண்ட்ரோல்ல இருந்து நான் தோற்று போயிருக்கிறேன். மறுபடியும் அந்த விஷயத்துல நான் ஜெயிக்கணும்ப்பா. ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் எனக்கு வேணும். அந்த பலனுக்குரிய உறவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து வாலிப பிள்ளைகள்லாம் ஜெபிங்க. ஹல்லேலூயா. உன்னதத்துக்கு ஏறி வர கழுகுகளை போல ஆண்டவரே மேலே வட்டம் விடுகிறக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு வரணும்ப்பா. மேலே வட்டமிடணும். தரையோடு தரையா, பூமியில மண்ணுக்குரியவனா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய லெவல் மாறணும், என் ஸ்டாண்டர்ட் மாறணும். என்னுடைய வயதுக்கு ஏற்றபடி, என் ஆவிக்குரிய ஆண்டவரே வருஷங்களுக்கு ஏற்றபடி என்னுடைய அனுபவங்களும் கூட வரணும்.
இன்னும் குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. நான் வளரணும் ஆண்டவரே, இந்த உறவுல இன்னும் வளரணும். இந்த 5 காரியத்துக்கு என்ன கமிட் பண்றேன். எனக்கு கிருபதாங்கப்பா, கிருபதாங்கப்பா. உம்மோடு இருக்கிற உறவுல ஆண்டவரே, நெருக்கமான ஐக்கியத்துல, வேதத்துல, அல்லேலூயா, உலக காரியத்துல நான் முற்றிலும் விலகி இருக்கிறவனாக, ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. கீழ்ப்படிதல்ல இந்த 5 விஷயத்துல என்ன கமிட் பண்றப்பா. கிருபதாங்கப்பா, கிருபதாங்கப்பா, கிருபதாங்கப்பா. நான் இதுல வளரணும். ஆமென், ஸ்தோத்திரம். நான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் தோற்றேனோ, வீழ்ச்சி அடைந்தேனோ, இனி அதுல நான் ஜெயிக்கணும்ப்பா. என்னை பார்த்து சத்துரு பயப்படக்கூடிய இடத்துல என் அனுபவம் உண்டதத்துக்கு நேராய் மேல வரணும். ஹல்லேலூயா. சத்துரு பொல்லாங்கானை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு விஷயத்துல கூட நான் தோற்க கூடாது. கேளுங்க, ஒரு விஷயத்துல கூட நான் தோற்க கூடாது ஆண்டவரே. வாலிய பிள்ளைங்கள் எல்லாம் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த ரங்கத்துல எதுலெல்லாம் நான் தோற்கடிக்கப்பட்டேனோ, இனிமே அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் எனக்கு வேணும்ப்பா. இனி அந்த விஷயத்துல நண்பர்கள் சார்ந்த விஷயம், மீடியா சார்ந்த விஷயம், ஆன்லைன் ஆஃப்லைன் இதை சார்ந்த விஷயங்கள், உலக சிநேகிதம் சார்ந்த விஷயங்கள்ல நான் இனிமே அதுல தோற்க கூடாது. நான் இனிமே அதுல ஜெயிக்கணும். என்ன கமிட் பண்றேன். அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் எனக்கு வேணும்பா. கேளு தம்பி, கேளு தங்கச்சி, வாலிபர்களே, நீ இனிமே பொல்லாங்கானை ஜெயிக்க போற. நீ பொல்லாங்கானை ஜெயிக்க போற. அல்லேலூயா. வசனம் உனக்குள்ள இருக்கு. ஆவியானவர் உன் கூட இருக்காரு. அவனை இனிமே நீ ஜெயிப்ப. பொல்லாங்கான நீ ஜெயிக்க போற. இதுவரைக்கும் அவன் ஒன்ன ஜெயிச்சான். ஏன்னா யுத்தம் தரையில நடந்துச்சு. இப்ப நீ மேல எழும்பிட்ட. இப்ப நீ மேல வந்துட்ட. இனிமே நீ தான் ஜெயிக்க போற. அவன் இனிமே தோற்க போறான். ஜெயிச்ச அவன் இனிமே ஓட்ட தோற்க போறான். தோற்ற நீ இனிமே ஜெயிக்க போற. அந்த கிருபை ஓ மேல, அந்த அபிஷேகம் ஓ மேல. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்கப்பா. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. முழு சபையும் உண்மையா மனதார விரும்பி இனிமே அந்த பெயர்ட்ட நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற விரும்பி உண்மையா நீ ஒப்பு கொடுப்பேன்னா உனக்குள்ள தெய்வம் இப்ப ஒரு நெருப்பை போடுறாரு. உனக்குள்ள கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறாரு. தம்பி, தங்கச்சி, அந்த அந்தரங்க காரியத்துல இனிமே நீ ஜெயிக்க போற. இந்த ராத்திரியில இருந்து நீ ஜெயிக்க போற. இனிமே அதுல நீ வீழ்ச்சி அடையவே மாட்ட. ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் உனக்குள்ள இறங்கி வரும். அபிஷேகம் வந்தா பலன் வரும். பலன் வந்தா நீ ஜெயிப்ப. நீ அந்த விஷயத்துல ஜெயிப்ப. அந்த பலன் உனக்கு வேணும்னா உண்மையா கமிட் பண்ணு. அசைவாடும் ஆனலாய் எங்களாய் சுவாலை. அசைவாடும் ஆனலாய் ஜப வாழ்க்கையில ஒரு மாற்றம். உங்க ஜப வாழ்க்கையில மாற்றம். வேத தியானத்துல ஒரு மாற்றம். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் சமரசமும் இல்லாம ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை இந்த ராத்திரியில நீ தீர்மானம் எடு. அல்லேலூயா. இனி அந்த காரியம் உன் விஷயத்துல சீர முடியாது. நீ மேல எழும்பிட்ட. நீ மேல எழும்பிட்ட. இனி அவன் சீர முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்டான்.
அவன் தோற்று போனான். அந்த பலவீனம் தோற்று போச்சு. அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் தோற்று போச்சு. அந்தரங்க வாழ்க்கையில நீ ஜெயிக்கிற பிள்ளை. இனிமே உன் ஜப வாழ்க்கையில இன்னிலிருந்து ஒரு மாற்றம். உங்க விஷயத்துல நாங்க எந்த விளையாட்டுத்தனம் இல்லாம சீரியஸா இருக்க எங்களை கமிட் பண்றோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்டதை உற்சாகப்பட்டு விட்டுறாம உள்வாங்கி நாங்க வாழ கிருபை செய்யும். ஒவ்வொரு மேலும் நீர் வைத்த இந்த கிருபை அபிஷேகம் காக்கப்படட்டும். இந்த எங்க சபையில ஒரு சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு உலகத்தையும் பிசாசையும் ஜெயித்த பிள்ளைங்களா இருக்கணும்ப்பா. எங்க சபையில இருக்கிற ஒரு 5 வயசு பிள்ளைய பார்த்து கூட பிசாசு பயப்படணும்ப்பா. அந்த அபிஷேகம் இந்த சபைக்குள்ள ஊற்றப்படணும். அந்த அபிஷேகம் இந்த சபைக்குள்ள ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே ஊற்றப்படணும். வாலிபர்களை குறித்து பிசாசுக்கு ஒரு பயம் இருக்கணும். இவனுங்க பக்கத்துல நெருங்கவே முடியாது, இவங்கெல்லாம் நம்மளை ஜெயிச்சிருவாங்க, இவங்க கிட்ட நம்ம காரியம் ஒண்ணுமே நடக்காது. வாலிபர்களை குறித்து இந்த உலகத்துல இந்த கோவில்பட்டில் உள்ள பிசாசுக்கு ஒரு பயம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு எல்லா வாலிபர்களுக்குள்ள பற்றி எரியணும். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் சத்துருவ பயமுறுத்தக்கூடிய பிள்ளைகளா வாழணும்ப்பா. அவனுக்கு பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் போதும். அவனுக்கு பயப்படுற வாழ்க்கை இல்ல, எங்க வாழ்க்கை கர்த்தரோடு இணைந்திருக்கிற எங்களுடைய இந்த அனுபவம் அவனை பயமுறுத்துறோம். அந்த கிருபை எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் உம்முடைய உறவை வருக மட்டும் காத்துக்கொள்ள உதவிச்ச நீர் ஒருவரை மகிமைப்படும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.